சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் எங்களுடைய சொந்தங்கள், குறிப்பாக எங்களுடைய தமிழ் சொந்தங்கள் ஃப்ரான்ஸில் நிறைய பேர் வந்து நீங்கள் பிளாக்ல மணி வச்சுருப்பீங்க. பிளாக்ல மணி சம்பாதிக்கிற தொழிலை செய்கிறீங்க. ஒன்று சீட்டு கட்டுறதா இருக்கலாம், வட்டிக்கு பணம் கொடுப்பதா இருக்கலாம். வட்டியிலே வந்து நிறைய வட்டி, மீட்டர் வட்டி, நான் ஏற்கனவே நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். இப்படி வட்டிக்கு பணம் கொடுப்பதா இருக்கலாம், அல்லது வந்து இன்னொருவருக்கான பண மாற்றங்கள் செய்கின்ற போது உங்களை வீடுகளில் பணங்கள் கையாளப்படலாம். இப்படியான விஷயங்களை வந்து நிறைய பேர் இப்போ எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய தமிழாக்கள், எங்களுடைய தமிழாக்களை இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரை குறிப்பாக குறி வச்சு கொண்டிருக்கிறார்கள். எங்கே எப்படி பணக்காய் மாற்றங்கள் நடக்கிறது அப்படின்றத வந்து மிக மிக அவதானமாக காவல்துறையினரும் சரி, எங்களோட பழகுவர்களும் சரி, எங்களோடு ஒட்டி உறவாடி விட்டு காட்டி கொடுப்பவர்களும் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் இந்த விஷயம் இது சம்பந்தமாக, அதாவது எவ்வளவு பணம் நாங்கள் வீட்டில் வச்சுக்கலாம், எவ்வளோ டொக்க பணமாக ஸ்பேஸ், அதாவது காசாக வச்சுருக்கலாம், எவ்வளோ பணம் கொடுக்கல் வாங்க செய்யலாம், நாங்கள் வழியில் போன்ற பொழுது எவ்வளோ பணங்கள் கொண்டு தெரியலாம், இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் நான் வாசித்த விஷயங்கள், அறிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது சம்பந்தமாக சட்டங்கள் எல்லாமே புதிதாக வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அறிஞ்சவைகளையும் இதில் பகிர்ந்து கொள்ளுங்கள். யாரோ ஒரு சகோதரிக்கு இது வந்து பிரயோசனமாகும் என்பதற்காக இந்த வீடியோ பகிர்ந்து கொள்கிறேன். நான் உங்கள் தோழன்றாதன் துரோகம் மீடியாவுக்கு என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவர்கள் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி அன்போட கேட்டுக்கொண்டு, இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் யாரோட வேணும்னாலும் இதை சம்பந்தமாக தெளிவுபடுத்துங்க, இல்லை பகிர்ந்து கொள்ளுங்க. இல்லை இந்த வீடியோ ஷேர் பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணாவிட்டாலும் பரவாயில்ல, இதை பகிர்ந்து கொள்ளுங்க. அதாவது ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் சட்டங்கள் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு புது 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 சட்டங்கள் வருகிறது. கடந்த வருடம் வந்த சட்டம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் இவ்வளோ காசு தான் வச்சுக்கலாம், உங்களுடைய நண்பர்களுக்கு இவ்வளோ காசு தான் கொடுக்கலாம், இந்தந்த அளவுகளில் கொடுக்கணும், இன்னென்ன சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் வந்தது. இதுக்கான வீடியோ ஏற்கனவே இருக்கிறது. இதனால் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நீங்கள் ஒருவருக்கு வந்து வட்டிக்கு காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னால், இவ்வளவு காசுக்கு மேலே கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும். மத்திய வங்கியினுடைய வட்டி வீதத்துக்கு அமையத்தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வந்து நீங்கள் நெச்ச மாதிரியெல்லாம் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அவைகள் எல்லாமே சட்டபூர்வமாக டிக்ளரே பண்ணி கொடுக்கணும். எல்லாமே இது சம்மந்தமாக கடந்த வருடம் வந்த விஷயம். இது என்னுடைய பழைய வீடியோக்கள் இருக்குது, போய் பாருங்கள், இருக்கும். இப்போ புதிதாக வந்திருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வீட்டில் வந்து எவ்வளவு காசு வச்சிருக்கலாம் அப்படின்ற விஷயம். எல்லாருமே எவ்வளோ காசு நீங்கள் வச்சிருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் ஃப்ரான்ஸினுடைய கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட கொடுக்கல் வாங்கல், ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற கொடுக்கல் வாங்கல்கள் காசாக தான் கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெறுகின்றன. ஆனால் இதை வந்து தடுக்கணும் அப்படின்றது ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால தான் இந்த வங்கியில் வந்து இவ்வளோ காசு வெளியில் விக்ட்ரோ பண்ணலாம், 200 ரூபாய்க்கு மேலே விக்ட்ரோ பண்ணலாம், 300 ரூபாய்க்கு மேலே விக்ட்ரோ பண்ணலாது, வங்கி கார்டால் மிச்ச கொடுக்கல் வாங்கல்கள் செய்யணும், இப்படியான விஷயங்கள் வந்தது. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வீட்டில் பணம் வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால், அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில சட்டங்களை வந்து ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் தெளிவாக உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து நீங்கள் எவ்வளவு பணத்தை வேண்டுமென்றாலும் கையில் எடுத்துக்கொண்டே போகலாம். நீங்கள் 1 லட்சமோ 2 லட்சம் யூரோ ஸ்பேஸ், அதாவது காசாக கொண்டு போகலாம். இந்த சட்டத்தினுடைய உச்ச வரம்புகள் எதுவுமே கிடையாது. இங்கே இவ்வளோ தான் கொண்டு போகணும் அப்படின்ற உச்ச வரம்புகள் எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் பல்லாயிரக்கணக்கான ஈரோக்களை, காசுகளை நீங்கள் கையில் கொண்டு திரியிறீங்கன்னு சொன்னால் அதற்காக சரியான கணக்கும் சரியான வரி செலுத்தியமையும் வந்து ஆதாரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறான், ஒரு போலீஸ் கண்ட்ரோல் பண்ணுறதோ அல்லது துவான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் யாரோ ஒருவர் உங்களை காட்டி கொடுத்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கான வரி நீங்கள் கட்டப்பட்ட விஷயத்தை வந்து சரியான விஷயத்தை நீங்கள் காண்பிக்கணும். இதே மாதிரி நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்குள் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து 10,000 யூரோ பொறுமதியான காசு அல்லது தங்கம் அல்லது வந்து காசோலைகள் கொண்டு போகலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அது சம்பந்தமாக யூரோப்புகளில் இருக்கிற ஒவ்வொரு சுங்க அதிகாரிகளுக்குமே வந்து நீங்கள் இது சம்பந்தமாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். நான் இவ்வளோ காசோட நான் பாரேன், இதுக்காக வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் அப்படின்றத வந்து சொல்லி அவங்கள்ட்ட வந்து அத்தாட்சியோடு நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனைகளுமே இல்லை. அதே மாதிரி திருமணமான தம்பதிகள் இருவருமே வந்து 10,000 யூரோக்கள் கணக்கிடப்படுகின்ற சொத்துக்களை வந்து நீங்கள் கொண்டு வச்சிருக்கலாம், பிரச்சனை கிடையாது. இவைகள் எல்லாமே அது சம்பந்தமாக நீங்கள் டிக்ளரே பண்ணி வச்சிருக்கணும். என்ன சொன்னால் அரசாங்கம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கட்டாயம் கண்ட்ரோலருக்கு வந்து அதை வந்து நிரூபிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் பணத்தை வீட்டை வச்சிருக்கு வந்து உச்ச வரம்புன்னு சொல்லி எதுவுமே இல்லை. நீங்கள் கட்டுக்கட்டாக நீங்கள் எவ்வளோ பணத்தை வச்சிருக்க வேணுமென்று சொல்லி நீங்கள் முடிவெடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் அந்த பணம் எப்படி உங்களுக்கு வந்தது அப்படின்றத வந்து டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி அல்லது அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுகின்றப்போ அதை சரியான முறையில் நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளையும் கொடுக்க மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டேக்ஸ் கட்டாமல் இந்த எஸ்பேஸ் அதாவது நீங்கள் பணமாக வீட்டில் வச்சுக்கிற பணம் எப்படி வந்தது அப்படின்றத நீங்கள் கட்டாயம் நிரூபிச்சாக வேண்டும். இப்படியான நேரங்களில் உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ அல்லது ஒரு கண்ட்ரோல் வருகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் யாராவது காட்டி கொடுத்து வருகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து வீட்டில் 10,000 ரூபா மேக்ஸிமம் வச்சுருக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கின்ற பணங்களை வந்து டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர்களுடைய சந்தேகத்தை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். தெளிவுபடுத்துவது மட்டுமில்லாமல் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கணும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த பணம் உங்களுக்கு கருப்பு பணமாக உங்களிடம் வந்தது அப்படின்றத வந்து அவங்க முடிவில் ஏற்றுக்கொள்வாங்க. இது ஒரு குடும்பமாக இருக்கின்ற பட்சத்தில். இதே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபராக இருந்தால் 10,000 யூரோ நீங்கள் தனிநபராக ஒரு வீட்டில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலுமே அதை வந்து சந்தேகமாக பார்ப்பாங்க. அது சந்தேகமாக பார்ப்பது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருமானம் வந்து கணக்கெடுக்கப்படும். இவ்வளோ வருமானம் உங்களுக்கு வருது, இந்த வருமானத்தில் இவ்வளோ காசு நீங்கள் வீட்டை வச்சிருக்கலாமா அப்படி என்று சொல்லி நீங்கள் வந்து இல்லை உங்களிடம் வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ண வருகின்ற அதிகாரிகள் வந்து உங்களை செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ கடைகளை பொறுத்தவரையில் கடைகளில் போய் நீங்கள் பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் காசு கொடுத்து வாங்க, 1000 இல்லை 1500 ரூபாய்க்கு மேலே காசு கொடுத்து வாங்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே காசு கொடுக்கணும்னா நீங்கள் கார்ட்டில் பே பண்ணணும், நல்லா செக்காக பே பண்ணணும். இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் 1500 ரூபாய் செக்கை வந்து வாங்கி ஒரு நிறுவனத்தில் உங்களுக்கு பொருட்கள் தருவாங்களா அப்படின்றதும் இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வச்சிருக்கின்ற பணத்துக்கு வந்து இப்போ இந்த புதிய நடைமுறைகளில் உச்ச கட்ட நடவடிக்கையாக இந்த பிளாக் பணத்தை வந்து எப்படி இல்லாமல் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து சொன்னாலும் நீங்கள் ஸ்பேஸாக கொடுத்து நீங்கள் கடைகளில் சாமான் வாங்குவது அப்படின்றது அண்மை காலங்களில் மிக 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 இறுக்கமாகி கொண்டு வரப்போது. நான் ஏற்கனவே சொன்னது போல் செக்கை கொடுத்து வாங்குறது 1500 ரூபா மேலே செக்குன்னு சொன்னால் எல்லா கடைகள்லையும் எடுப்பாங்களா அப்படின்றது இப்போ பெரிய ஒரு கேள்விக்குறி. குறிப்பாக எங்களுடைய தமிழர்கள் தமிழ் கடைகளில் அப்படின்றத விட இந்த தமிழ் கடைகள் வச்சுருக்க எங்களுடைய சௌகரங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கடைகளில் போய் சாமான் வாங்கின போது அநேகமாக காசை எஸ்பேஸாக தான் கொடுப்பாங்க. 2000 3000 எல்லாமே காசாக கொடுத்தா வாங்குறாங்க. இது சம்பந்தமாக இதுக்கு என்ன நடவடிக்கைகள் அப்படின்றது எனக்கு தெரியலை. அதையும் வந்து இந்த ஞாபகம் பார்த்திக்கொண்டு நிறைய பேர் இந்த வட்டிக்கு கொடுக்குறது சீட்டு பிடிக்கிற வேலைகள் எல்லாமே நீங்கள் செய்கிறார்கள். இங்கே போலீஸார் அல்லது சுங்கத்திணைக்களம் அல்லது வந்து டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்குதோ இல்லையோ யாராவது ஒருவர் உங்களுடைய வளர்ச்சி மீது இருக்கின்ற பொறாமை காரணமாக காட்டி கொடுத்தால்தான் இந்த விஷயங்கள் அவங்க வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, உங்களை வந்து பார்க்குறது, உங்களுடைய வருமான வரிகளில் இருந்து எல்லாத்தையும் கிண்டுகிற விஷயங்கள் எல்லாமே இடம்பெறுவதற்கான அடிப்படை காரணம் யாராவது ஒருவர் பொறாமையின் உச்சத்தில் உங்களை காட்டி கொடுப்பதாக மட்டுமே இருக்குமே ஒழிய மற்றபடி இங்கே இதுக்கான வாய்ப்புகள் சரியான குறைவு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த தொழில்களை செய்வாங்க முடிஞ்ச வர வீடுகளில் பணங்கள் வச்சு கொண்டு இருப்பது வந்து அவதானமாக இருங்க. குறிப்பிட்ட 10,000 ரூபா வரை இருந்தால் பிரச்சனை கிடையாது. அதுக்கு மேலே நீங்கள் பணம் வச்சுக்கிருக்கின்ற பட்சத்தில் வந்து மிக 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 அவதானம். அதே மாதிரி சிங்கிள் பேராக இருந்தால் அதாவது தனி மனிதனாக இருந்தால் உங்களுடைய வருமானம் அடிப்படை சம்பளத்தினுடைய அளவு அல்லது நீங்கள் வருமானம் குறைந்தவராக இருந்தால் நீங்கள் 10,000க்கு மேலே வீட்டை பணம் வச்சுக்கிறீங்க சொன்னால் நீங்கள் இல்லீகல் பிஸ்னஸ் ஏதோ செய்கிறீங்க அப்படின்ற ஒரு முடிவெடுத்து நீங்கள் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த காசை வந்து கையகப்படுத்துவது மட்டுமில்லாமல் உங்கள் மேலே சட்டமும் பாய்வது மட்டுமில்லாமல் போலீஸார் பிடிச்சி கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விளக்கங்கள் பாரதூரமாக இருக்கும். அதனால் இந்த தனிநபர்களும் வந்து அளவுக்கு அதிகமான பணங்களை வச்சுருக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியை வந்து வெளிநபருக்கு இப்போ காட்டுறதுன்றது வந்து இப்போ வெளிநாட்டை பொறுத்தவரை ஃப்ரான்ஸை பொறுத்தவரை மிக அவதானமாக இருக்கும். நாங்கள் எவ்வளோத்துக்கு எங்களோட வளர்ச்சியை நாங்கள் வெளியில் காட்டுறோமோ அவ்வளோத்துக்கு வந்து எங்களை மீது பொறாமை கொண்டவர்கள் உங்களை அப்படியே உள்ளே அனுப்புவதற்கு தயாராகவும் இருக்கிறார்கள் அப்படின்றத என்னை பொறுத்தவரையில் மிக மிக வேதனையான ஒரு விஷயம். அண்மையில் ஒரு கடையில் சாப்பிட போகின்ற போல அந்த தமிழ் அண்ணா சொன்னது, தன்னுடைய கடைக்கு சனம் வருதுன்றதுக்காக பக்கத்து கடைக்காரன் அடிக்கடி கால் பண்ணி
ஒன்றில் துவானுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்களாம், அல்லது சாப்பாடு கண்ட்ரோல் வருவானா, டிஜிஎன் கண்ட்ரோல், அந்த இந்த கண்ட்ரோல் மாறி மாறி வருதான். ஏன் வருதுன்னு என்ன வருதுன்னு தெரியல. அப்போ நான் கிட்ட பக்கத்து கடையில் வியாபாரம் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, பக்கத்து கடையில் வியாபாரம் இல்லை, அதான் பெரிய பிரச்சனை. அங்கே வியாபாரம் இல்லை, எனக்கு வியாபாரம் கூட, எனக்கு வருமானம் கூடன்றதால அடிக்கடி கால் பண்ணி சொல்கிறாங்க கண்ட்ரோலுக்கு. இப்படியாக எங்களுடைய ஆக்களுடைய பொறாமையினுடைய உச்சந்தான் இதற்கான அடிப்படை காரணம். அதனால் மிக 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 அவதானமாக இருங்க. இவைகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.